ரிஷபராசிக்கு எதிரியாக முதல் எதிரியாக குரு பகவான் மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் பேசிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம். லக்னம்னு எடுத்துக்கணும். நான் ராசின்னு சொன்னாலும் இந்த வீடியோவானது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 60 முதல் 70%, ராசியில் பிறந்தவர்களுக்கு 30 முதல் 40% பொருந்தும். ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய பிறப்பை பெற்றவர்கள். ரொம்ப நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க. இந்த பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருப்பார்கள். ரிஷபத்துடைய சிம்பல் பொதிமாடு. அப்போ பொதிமாடு என்ன செய்யும்? எல்லா பாரத்தையும் தன்னுடைய தோளில் போட்டு சுமக்கும். அதையே தான் ரிஷபராசி அன்பர்கள் செய்வார்கள். எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய at the cost of their life they will live for others.